குறட்டி என்ற பெயர் கேட்டாலே மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயந்து போய்விடும். 20 அடிக்கும் நீளமான அவளது உடல் மரங்களின் கிளைகளில் தங்க நிழலாய் படர்ந்திருக்கும். கரும்புள்ளிகளால் பளபளக்கும் அந்த உடம்பு காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வலிமையின் அடையாளமாக இருந்தது. கரும்பழுப்பு, பழுப்பு என பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருப்பதுண்டு. ஆனால் இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் மின்னும் தோற்றம் கொண்டது குறட்டி மட்டுமே. அவள் ஒரு சாதாரண மலைப்பாம்பு அல்ல. பறவைகள், முயல்கள் மாத்திரமல்ல, காட்டெருமைக்கன்று, சிறுத்தை போன்ற விலங்குகளையும் தனது குறட்டி பிடியில் நசுக்கியவள். அதனால்தான் அவளுக்கு அந்தப் பெயர், குறட்டி. ஒரு நாள் குறட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்து ஆற்றங்கரையை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது பார்வையில் ஒரு சிறிய மான்குட்டி, மிளாமான், விழுந்தது. மான்குட்டி ஆற்றில் இறங்கி நீந்தியது. அந்தக் கணமே குறட்டியின் வாயில் நீர் சுரந்தது. அவள் கிளையில் சுற்றிக் கொண்டு தலையை மட்டும் தொங்கவிட்டபடி அசையாமல் இருந்தாள். பார்வை மட்டும் மான்குட்டியில்தான். மான் கரையை அடைந்தது. அந்த மரத்தின் கீழே வந்து நின்றது. ஒரு நொடியில் குறட்டி மரத்திலிருந்து விழுந்தது. அம்மா என்று கதறியது மான்குட்டி. அவள் அதன் உடலை சுற்றிக் கொண்டாள். ஆனால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. ஏன் அழுகிறாய் என்று கேட்டது குறட்டி. மான்குட்டி கண்ணீர் துடைத்துக் கொண்டு சொன்னது, இப்போது நான் உயிர் பிழைக்க மாட்டேன். ஆனால் சாகும் முன்னர் என் அம்மாவின் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்பது மட்டும் ஆசை. நீ என்னிடம் உதவி கேட்கிறாயா என்று கேட்டது குறட்டி. ஆம், மொட்டச்சி அம்மன், பாறைக்குச் சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவுக்குக் கொடுக்க வேண்டும். நீ மனது வைத்தால் எனக்கு துணை புரியலாம். குறட்டி ஒரு நொடி யோசித்தாள். உன்னை விட்டால் நீ தப்பிவிடுவாய் அல்லவா? நம்பிக்கை இல்லையெனில் நீ என் உடலைச் சுற்றியபடி வா என்றது மான்குட்டி. அதற்கு குறட்டி ஒத்துக்கொண்டாள். அப்படியே மான்குட்டி குறட்டியை சுமந்தபடி மொட்டச்சி அம்மன் பாறைக்குச் சென்றது. அங்கு பழங்களை சேகரித்து மீண்டும் தன் அம்மாவைச் சந்திக்கச் சென்றது. அம்மா மரத்தடியில் படுத்திருந்தாள். மான்குட்டி நாவல் பழங்களை அவளது வாயில் வைத்து ஊட்டியது. அவள் நிம்மதியாகக் கண்ணைத் திறந்தாள். அந்தக் காட்சி குறட்டியையும் நெகிழச் செய்தது. நீ தப்பிச் சென்றால் உன் அம்மா எனக்கு உணவாகி விடுவாள் என்று எச்சரித்தாள் குறட்டி. என் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன் என்றது மான்குட்டி. மாலை நேரம். அந்த மான்குட்டி மீண்டும் வந்தது. அவள் சொன்னது, என் கடமை முடிந்தது. எனது வார்த்தையை நான் காப்பாற்றிவிட்டேன். குறட்டி அதிர்ந்தாள். நீ உண்மையிலேயே திரும்பி வந்தாயா? மான்குட்டி மெதுவாகச் சொன்னது, உன்னைச் சாப்பிடுவதற்காக நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன். நீ இல்லையெனில் என் அம்மா உயிருடன் இருப்பதில்லை. குறட்டியின் கண்கள் குளிர்ந்தன. அவள் தலையை உயர்த்தி மானின் கண்ணீரைத் துடைத்தாள். தாய்க்காக உயிரைத் தரும் உன்னை நான் கொல்ல முடியாது. உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமை. அப்படி சொல்லியபடி குறட்டி மரங்களின் உச்சியிலே மறைந்தாள். அவளது கரும்புள்ளிகள் மாலைச் சூரிய ஒளியில் வைரங்களாய் மின்னின. அந்த நாளில் மஞ்சளாறு காட்டின் மரங்களும் காற்றும் கூட ஒரு பாடம் கற்றுக்கொண்டன. பாசத்தையும் நம்பிக்கையையும் வெல்லும் வலிமை உலகில் வேறில்லை.